ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். சப்போஸ் நம்ம வீடியோ யாரை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம் ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ரைடர் ஒருத்தரை பார்த்தோம். அவரும் நம்ம கூட ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டார். அவர் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க அவர்கிட்ட என்ன பேசணும்னு பார்க்கலாம். அப்படிங்களா? தமிழ்நாடு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓ, யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா நீங்களும்? இப்போ தான் ஆரம்பித்தோன்னா அது சேனல் யாருக்கு முன்னாடி ரெட் கிட் 360யா? இன்ஸ்டாவும் இதுதான், யூடியூப் இதுதானா? ஓகே ஓகே ப்ரோ, நான் நோட் பண்ணிக்கிறேன். நம்பர் வேணுங்களா? சரி. இந்த இன்ஸ்டாவும் இதுதான். இன்ஸ்டா போட்டு பாருங்கள், ஒயிட் பேப்பின்ட்டு வரும். நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? ராஜபாளையமா? நான் சேலம். ஆ, ரெட் கிட்டுங்களா? ரெட் கிட் 360 இதுவா பாருங்க. ஓகே ப்ரோ. ஆ, அவன் குட்டி பாண்டான்ட்டு ஒன்று வரும். ப்ரோ, குற்றாலம் ஃபால்ஸில் குளிக்க விட்டுறாங்களா இப்போ? ஒரு ஃபால்ஸ் தான் வருவாங்க, பழைய இதில் உள்ள மெயின். அப்படிங்க, அந்த அஞ்சருவின்னு சொல்லுவாங்களா அதுங்களா? விடுறாங்களா? ஆ, போகிறதுனா 5 மணிக்குள்ளே மதியத்துக்குள்ளே போங்க ப்ரோ. அதுக்கப்புறம் இங்கே மழை பெய்யுது, நேற்றுலாம் சரியான மழை. ஓ, போகிறதா மதியக்குள்ளே. சரி சரி, ஓகே ப்ரோ. அதான் என் கான்டாக்ட் நம்பர். அப்புறம் இது இன்ஸ்டா ஏதோ ஒன்றா பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் ப்ரோ. நீங்கள் ஆனால் மீன் இப்படி கிராஸ் ஆனீங்க தானே? பெங்களூர் எடுத்து கிளம்பியாச்சு. ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாலும் வாங்கிட்டு. ஓ, நீங்கள் பெங்களூரில் வேலை ஒர்க் பண்ணுறீங்களா? இல்லை, இது எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன், சைக்காலஜி. ஓ, ஓகே ஓகே ஓகேங்க, அவ்வளோதான். மீதி போக போக நான் பிளாக் பண்ணுறேன். இங்கே லாரிலையும் அடிக்கடிக்கு இந்தமாரி நெல்லம்பெல்லாம் ஏற்றிட்டு வருவாங்கங்க. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் அதிகமாட்டிருக்கு. அங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு லாரியில் நெல்லம்பெல்லு தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சமாக ரெஸ்ட் எடுப்போம், காது வலிக்குது. ஆ, புரியல. எங்கடா இருக்கு தெரியலையே. ஓகேங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. பசுமையாக இருக்குது. இந்த சைடும் சரி, இந்த சைடும் சரி. இன்னும் சாப்பிட்லைங்க, பசி வேறு எடுத்துச்சு. இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது குற்றாலத்துக்கு. குற்றாலத்துக்கு ஒரு 400 கிலோமீட்டர் வர்றதுக்கு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கே. நேற்று ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள். பிபின், ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்துட்டேங்க. இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு இலை தாங்க இருந்துச்சு. அதனால ஒரு பேப்பரில் வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம். தோசை தான் வாங்கினோம். ஆனால் இந்த குழம்பு எப்படி தெரியுமா இங்கே இருக்குது? பானிபூரி குழம்பு மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் ஹோட்டல். ஆனால் இது என்ன ஊருன்னு தெரில. மீதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு பைக்கில் போக போக வ்ளாக் பண்ணலாங்க. ஆனால் தோசை நல்லாயிருக்கு. இங்கே தாங்க சாப்பிட்டோம், இந்த ஹோட்டல் சரவணா ஹோட்டல். குற்றாலம் எப்போ தான் போகுமோ தெரில. டைம் வேறு ஆகிக்கிட்டே இருக்குது. 11 மணி ஆக போகுதுங்க. இன்னும் குற்றாலத்தில் போயிட்டு குளிச்சுட்டு எப்போ நம்ம இன்னும் போகிறது? ஜடாயு போகணும். அப்புறம் கேரளா அந்த எண்டில் இந்த சிவன் சிலை மாதிரி ஒன்று இருக்குங்க, கடல் ஓரமாக பயங்கரமாக இருக்கும். இந்த முருதேஸ்வரரில் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும் பார்க்க. அதை போய் பார்க்கணும். கேரளாவில் வேறு கிளைமேட் எப்படி இருக்குன்னே தெரில. ரொம்ப ஹீட்டாக இருந்தால் கடுப்பாக இருக்குமே. ரைடிங் ஜாக்கெட் கழட்டி வச்சிட்டேங்க, கொஞ்சமாக ஹீட்டாக இருக்குது, அதனால் கழட்டிட்டேன்.
இந்த ஏரியாலாம் செம்மையாக இருக்குங்க. காற்று வேறு பயங்கரமாக அடிக்குதா. அதுவும் அங்கங்கே மரமாக இருக்குங்க. ஃபுல்லாக அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று அப்படியே ஃபீல் பண்ணுறோம். அந்த காற்றை நாங்கள் அப்படியே நம்ம ஊரில் அடிக்கிற காற்றுக்கும் இங்கே அடிக்கிற காற்றுக்கும் டிஃப்ரெண்ட்டுங்க. நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ மரம் இருக்குன்ட்டு. நிறையா மரம் இருக்கிறதுனால இந்த இடமே பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குங்க. வெயில் கூட இந்த இடத்துக்கு அவ்வளோக்கா வராது. காற்று அப்படியே சூப்பராக இருக்குது. இன்னும் குற்றாலத்துக்குன்னு 23 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. போயிடலாம் அழகா. பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் தான் மரத்தையே காணும், எல்லாம் வெட்டிட்டாங்க. கிருஷ்ணாபுரம். ஓ, இதுதான் கிருஷ்ணாபுரமா? பேருக்கு ஏற்ற மாதிரி செமையாக இருக்கு. இப்போ இந்தாண்ட பாருங்க, விண்டு மில். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஏதோ ஒரு இடத்துல விண்டு மில் வந்து பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ்வளோதாங்க, தென்காசியில் தான் இருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக தென்காசி தான். நல்லா இருக்குங்க. ஆனால் இடம் ஃபுல்லாக அப்படியே காற்று ஜில்லுன்னு அடிச்சுக்கிட்டு ஃபுல்லாக அப்படியே பசுமையாக பார்த்துக்கிட்டு ரைட் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்குப்பா. இந்த போர்டில் போட்டிருக்க பாருங்கள், திருநெல்வேலி 66. ஐயோ, கொச்சி ஏதோ போட்டுருந்துச்சு. கொல்லம் 105 கிலோமீட்டர். இங்கேருந்து எல்லாம் பக்கம்தான்ப்பா. எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். தென்காசி இன்னும் 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. முன்னாடி வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குங்க. ஒரு பெரிய மலையை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குற்றாலம் இப்படி தானே போகணும், இப்படி தான் போகணும். ஆஹா, குற்றாலத்தில் தண்ணி வரணும், நம்மளை அலோவ் பண்ணணும். இது 2 விஷயம் இருக்குது. இப்படி தாங்க இருக்கும் குற்றாலம் போகிற வழி. இந்த ரோடெல்லாம் போட்டுட்ருக்காங்க, போட்டால் நல்லாயிருக்கும். ஐயோ ஐயோ ஐயோ, குளி 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 குளி. ஃபுல்லாக மாங்காய் மரமாகவே இருக்குது. மாங்காய் மரம் இருக்குது, வாழை மரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது, அந்தாண்டு விண்டு மில்லாம் இருக்குது. எப்படி இது இந்த குடுங்குது. இந்த மாதிரி ரைட் ரோட்டில் வந்து நின்று போகிறதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா வீணு இந்த மாதிரி கேட்டு போட்டு. இது ரோடே இல்லைடா. இது ரோடு இல்லையா? இதுதான் ரோடு. இங்கே பாரு, அங்கே திருப்பி ரவுண்டானத்தில் ரைட் எடுத்து போகணும்டா. இங்கே பாரு குற்றாலம். அவர்கிட்ட கேளு. பாரு, மந்த ரோட்டில் பஸ் வரப்போகுது நினச்சி பாரு. இந்த ரவுண்டா இதில் எடுத்தவங்க எப்படி போயிருப்போம். என்ன ரவுண்ட் அடிச்சுக்கிட்டா? ரோடு இங்கே ஆள் போய் அப்படியே திருப்பிட்டு இருப்பாங்களா? இரு கேட்டு அவர்கிட்ட கேளு, குற்றாலம் இப்படி போகலாமான்னு. அண்ணா அண்ணா, குற்றாலம் போகலாம் தானே? இப்படி போகலாம்.
ரயில் வருமா வராதா? எவ்வளோ நேரம் நிற்கிறது? ஸ்ட்ரெயிட் ரோடு தான். ஏய், இந்த சின்ன ட்ரெயினுக்காக கேட் போட்டு வச்சுருந்தீங்க? ரவுண்டு ட்ரெயின் தாங்க. இதில் இப்படி போனால் குற்றாலம் போயிட்டு அஞ்சருவி போகும், இப்படி போனோம்னா அஞ்சருவி போகுமா? ஆ, அவர் குற்றாலம் போய் அஞ்சருவி போங்க, இதுதான் நல்லாயிருக்கும் மெயின் ரோடு அப்படிங்கிறார். ஸோ இதில் போகலாம். சரிண்ணா, ஓகேண்ணா. குற்றாலம் போயிட்டு அஞ்சருவி போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அஞ்சருவியில் தான் குளிக்க நல்லாயிருக்குன்றார் அவர். வாவ், இடம் நல்லா இருக்குங்க. ஆனால் எல்லா ஃபால்ஸ்லையுமே தண்ணி வருதான். பழைய ஃபால்ஸ்னு ஒன்று சொன்னாங்க, குற்றாலம்னு ஒன்று சொன்னாங்க, அப்புறம் அஞ்சருவி சொன்னாங்க. ஏன்னா இத்தனை இருக்குங்க, 3 இடமா குளிக்க இருக்கு. பா, பயங்கரமாக இருக்குல்ல. போச்சுரா குளி. அவ்வளோதாங்க, குற்றாலத்துக்கு இன்னும் 2.5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அஞ்சருவிக்கு தான் நம்ம போகிறோம். பழைய ஃபால்ஸுன்னு ஒன்று இருக்குன்னாங்க, அங்கெல்லாம் அதில் அதை விட இதுதான் நல்லா இருக்குன்னாங்க. போய் பார்ப்போம், அஞ்சருவிலே குளிச்சுட்டு போவோங்க. நேற்று மட்டும் கொஞ்சம் நேரமாக கிளம்பி இருந்தோம்னா குற்றாலத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கலாங்க. நல்லா இருக்குது பிளேஸ் எல்லாம், குற்றாலமெல்லாம். இங்கே ஸ்டே பண்ணியிருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். பாருங்க, ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. கிளைமேட்டும் சரி, இடமும் சரி, குற்றாலம் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, குற்றாலம் வந்துட்டோம். இங்கே தான் பைக்கை நிறுத்தணுமா? இங்கே எப்படி பைக்கை நிறுத்துறது? சேஃப்டி இருக்கா? பார்க்கிங்கே இங்கே தானா? இங்கே சேஃபாக இருக்குமா என்னென்னு தெரியலையே. அப்படியே வரணுங்களா? இந்த வழியாக போகணுமா? இங்கே என்னடா இது இப்படி இருக்குது, சேஃபாக இருக்குமா? சரி, ஃபால்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகணுங்க, நான் காட்டுறேன் மீதெல்லாம். அவ்வளோதாங்க, அங்கே பைக் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தாங்க ஃபால்ஸுக்கு, ரொம்ப தூரம்லாம் போக தேவையில்ல. அதனால் நான் உங்களுக்கு டேரெக்டாக ஃபால்ஸ் போய் காட்டுறேன், போர் அடிக்க விரும்பலைண்ணா. இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் அஞ்சருவி குற்றாலம் ஃபால்ஸுங்க. இங்கே வரணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்து இன்றைக்கி தான் வர முடிஞ்சுது. ஆனால் தண்ணி அதிகமாக வரலையே, கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்குங்க பார்க்க. நம்ம நினச்ச அளவுக்கு தண்ணி இல்லை. பிபின் இங்கே பாருங்களேன், லவ்வர்ஸாக ஃப்ரெண்ட்ஸான்னு தெரில, ஆனால் சரியான பாச மலராக இருக்காங்க, கட்டி பிடிச்சி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மழை வேறு வருதுங்க இந்த ஃபால்ஸில், என்ன ஆனால் அந்த வீடியோவில் தான் சரியாக தெரிய மாட்டேங்குது. ஓகேங்க, நான் போய் குளிக்கிறேன், குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேங்க. பிபின் இங்கே பாருங்களேன், எவ்வளோ மழை வந்துட்டுருக்குன்னு. முன்ன கூட கம்மியாக தாங்க வந்துச்சு, இப்போ இன்னும் ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் அப்படியே மழையில் நினைஞ்சிக்கிட்டு அப்படியே லைட்டாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்ருக்கேங்க. அவ்வளோதான், மழை லைட்டாக விட்டதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபால்ஸில் போயிட்டு குளிக்கலாங்க, அதெல்லாம் நான் காட்டுறேன். பிபின் குளித்து முடிச்சிட்டோங்க. நம்ம குளித்ததெல்லாம் எதுவும் வீடியோ எடுக்கல, ஏன்னா மழை வேறு வந்துட்டு இருந்ததுங்களா.
அதனால் குளித்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சரி கடைசியாக கிளம்பும் போது காலை நினச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை நினச்சிட்டு இருக்கேங்க. ஆனால் பயங்கரமாக இருக்குது, சரியான ஒரு வைப்பாக இருக்குங்க. ஓகே வாங்க இதெல்லாம் பைக்கில் போக லாக் பண்ணுவோம். வண்டி மேலே ஏறினது இல்லாமல் என்னையை பயன்படுத்துகிறேன் நீ என்ன? வண்டியவே நாரடிச்சிச்சு. ஹாய் வர அடி பா. எப்படி வண்டி காப்பாற்றின பார்த்தல.